الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: إني مسني الضر وأنت أرحم الراحمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء المخ العبادة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் சரியாக 17 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார்கள். என்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த மதிநுட்பத்தால் எவ்வாறு நீதி நேர்மையாக தீர்ப்பளித்தார்கள் என்று சொல்ல கேட்டோம். மேலும் மனிதன் வாழும் பொழுது பேச்சு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். தவறான அசிங்கமான தவிர்க்கப்பட வேண்டிய அருவருப்பான வார்த்தைகளால் பேசி தெரியக்கூடாது என்பதாக ஒரு வசனம் கண்டித்ததை பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: இன்னி மஸ்ஸனி அல்துர்ரு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள்: இறைவா, எனக்கு அதாவது நோய் தீவிரம் அடைந்து விட்டது, என்னால் தாங்க முடியாத அளவிற்கு நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். வாந்த அர்ஹமர் ராஹிமீன். நீயே கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், நீயே என்னுடைய நோயை ஷிஃபாவை எனக்கு தந்து அருள்பாலிப்பாயாக என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துவா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 1க்கு மேற்பட்ட மனைவிமார்களோடு வாழ்ந்தார். பெரிய செல்வ சீமானாக வாழ்ந்தார்கள். இறை தூதராக வாழ்ந்தார்கள். உலகத்தின் எல்லா சுகபோகங்களும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரம்ப தந்திருந்தான். கண்ணியமாக வாழும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்க முடிவு செய்தார். சோதிக்க முடிவு செய்து ஒரு சின்ன நோயை கொடுத்து அதன் பிறகு அந்த நோயும் அதிகமாகி ஒரு கட்டத்தில் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு கூட இடையூறாகி விடுகிறதே என்று அவர்கள் அஞ்சும் நிலையில்தான் இந்த துவாவை செய்தார்கள். இன்னி மஸ்ஸனி அல்துர்ரு. இறைவா, நோய் தீவிரமடைந்து விட்டது. வாந்த அர்ஹமர் ராஹிமீன். நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், நோயை ஷிஃபாவை தருவாயாக. இந்த வசனத்திலிருந்து நமக்கு நிறைய பாடம் இருக்கு. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க: அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அந்த மாதிரி எதையா இருந்தாலும் அல்லாட்ட கேட்டால் தான் தருவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1 நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் அப்படிங்கிற நோய். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்துச்சான். 7 சினீன் அப்படின்னு வார்த்தை வருது. 7 வருஷம் நோய் இருந்துச்சு. இந்த 7 வருஷத்தில் 1 நாள் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட இறைவா எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு ஷிஃபாவை கொடு கேட்கல. அல்லாவும் பார்த்தான், அய்யூபு பொறுத்துக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு அல்லாவும் அந்த விஷயத்தில் பெருசு பண்ணலை. என்னைக்கு நோய் தீவிரமாகி அல்லாட்ட கேட்டாங்களோ அல்லாஹ் ஷிஃபா தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தான். அதாவது சொன்னால், கது ரதத்து அலைக்கே அகலக்கே வமாலக்கே வமித்லகும் மஅஹும். ஐயோ, உங்களுக்கு நான் மீண்டும் உடல் ஆரோக்கியத்தை தரப்போகிறேன், மீண்டும் நீங்கள் இழந்த அந்த குடும்பத்தை உங்களுக்கு தரப்போகிறேன், மீண்டும் நீங்கள் இழந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். எந்த அளவுன்னு கேட்டால் அந்த குடும்பத்தை போல 1 மடங்கு சேர்த்தே உங்களுக்கு தரப்போகிறேன். ஒரு காலத்தில் பெரிய குடும்பமாக வாழ்ந்தீங்கல்ல, இன்றைக்கி ஒரே ஒரு மனைவியோட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறீங்கல்ல நோய் வந்த பிறகு. இதையெல்லாம் சரியாக்கி பழையபடி 1க்கு மேற்பட்ட மனைவி, அதாவது 100கணக்கான குழந்தைகள், கோடிக்கணக்கான சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
இதோ இந்த பக்கத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குளிங்க, குளிச்சா எல்லாமே கிடைக்கும், நோய் கிடைக்கணும், எல்லாம் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இதுலேருந்து நமக்கு செய்தி என்னன்னு கேட்டால், நோய் நோக்காடு வந்தா, பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்தா, அதே போல் வீட்டில் பிரச்சனை இருந்தா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கு மத்தியில் பிரச்சனை, இப்படி வீட்டில் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதற்காக அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. இந்த நோய் உன்னால தான் வந்துச்சு, அப்படி அடுத்தவங்களை நீ அதை தந்திருக்கலாம், அன்னைக்கு இதை நீ தராமல் போயிட்ட, நான் அதை இதை பார்த்தேன், நோய் வந்துச்சு அப்படின்னு புருஷனை பொண்டாட்டிய புருஷனை, பிள்ளைங்க தாய் தப்பு பிள்ளைங்களை சொல்லக்கூடாது. அதே போல் நஷ்டம் வந்துருச்சு, உன்னால தான் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சண்டை சச்சரவு அது நீ தான் ஆரம்பித்து வச்ச, உன்னால தான் முசீபத்து, உனக்கு வாய் ஓவரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யார் மேலேயும் பழி போடக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நோயாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், சண்டை சச்சரவு, என்ன செய்யணும், ஐயமனுஷன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அடுத்து அவங்க கேட்டது அல்லாட்ட கேட்டாங்க. அப்போ அல்லாட்ட முதல்ல சொல்லணும். அல்லாவுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல, ஆனால் அல்லாட்ட சொல்லணும், இறைவா எவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் நீ கருணையால் அதை போக்கிடு. முதல்ல அல்லாட்ட வாயை திறந்து கேட்கணும். வாயை திறந்து அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ்தாலா அதை விட சிறந்ததை தருவான். நாம் சின்ன விஷயத்தை கேட்டிருப்போம், அல்லாட்ட முறையாக கேட்டோம்னா அல்லாஹ் இறங்கி வந்தால் அதை விட பெருசாக தருவான். அதாவது ஒரு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கேட்குறோம், அல்லாஹ்தாலா 10,000 தரலாம். ஒரு தொழிலில் 10,000 நஷ்டமாயிடுச்சு, அதுக்கு அல்லாஹ்தாலா பகரமாக லட்சத்தை கொடுத்துடலாம். லட்சம் நஷ்டமாயிடுச்சு, அல்லாஹ் அதற்கு அழகிய பகரம் கோடியை தந்துடலாம் இல்லையா? அடங்காத மனைவி அல்லாஹ்தாலா நாடினானா அடங்கி போயிடுவா. கட்டுப்படாத கணவன் அல்லாஹ் நாடினா கட்டுப்பட்டுருவார். அண்ணன் தம்பியோட பிரச்சனை அல்லாஹ் நாடினானா அவர்கள் மிகவும் நேசத்திற்குரியவர்களாக ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்து விடுவார்கள். இப்படி அல்லாஹ் நாடுனா நடக்குன்னு உள்ளத்தில் ஏற்றி நாம் முதல்ல துவா செய்யணும். அதுக்கு அப்புறம் தான், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும், நோய்க்கு சண்டை சச்சரவை தீர்க்கிறதுக்கு ஏதேனும் வழி தேடுறதா இருந்தாலும் அல்லாட்ட முறையிட்டுட்டு அப்புறம் தான் அடுத்து நாம் தேடி ஓடணும். அப்படிங்கிறது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நோயில் இருந்தார், நோய் குணமாயிடுச்சு. அல்லாஹ் சொன்ன மாதிரி எவ்வளவு கொடுத்தா தெரியுங்களா? சொத்து பத்தை எவ்வளவு கொடுத்துருப்பான். நமக்கு ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாதாலும் அல்லாஹ் சொத்தை மீண்டும் தந்தானே. அதாவது எந்த அளவுன்னு கேட்டால் பெருமானாசராசன் சொல்கிறாங்க, புகாரி முஸ்லிமில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை நல்ல உடல்லாம் குணமாகி நிறைய வீடு வாச மனைவி மக்கள்லாம் எல்லாம் வந்த பிறகு அவங்க ஆற்றுல போய் இறங்கி குளிக்க போனாங்க. இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வானத்தில் இருந்து வெட்டிக்கிளியினுடைய சைஸில் தங்கம் மழை மாறி கொட்டுது, தண்ணிக்குள்ளே மழை மாறி கொட்டுது. விழுந்ததை பார்த்தாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே முக்கி தண்ணிக்குள் கிடக்கிற நகையை பூரா, அந்த தங்கத்தை பூரா அள்ளுறாங்க, தங்கத்தை பூரா அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்போ சொன்னா, ஐயோ அம்மா தஷ்பு, உனக்கு மன நிறைவு அடையலையா? இதை விட நிறைய தந்திருக்கிறோம், இன்னும் நீ தேடுறியப்பா சொத்தை அப்படின்னு கேட்ட பொழுது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரப்பி வமன் மின் ரஹ்மத்திக, நீ கொடுக்குற அருள் வளத்திலிருந்து நான் மன நிறைவு அடைபவர்கள் யாரேனும் உண்டா? அல்லாஹ் கொடுக்குற அருள் வளம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கணுமா? அதில் பேராசை வேணும் தான். அல்லாஹ் கொடுக்குற அருட்கொடையில் அவன் எவ்வளவு தந்தாலும் கொடுத்தா அல்லாவா தரும் பொழுது வாங்கிக்கணும், நாமளாக தான் தேடி தெரியக்கூடாது அப்படின்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் நாடினான்னு வைங்க, சின்ன கஷ்டத்துக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம், சின்ன பிரச்சனைக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோன்னா அதை விட பெரியதை அல்லாஹ் தருவான். உம்மு சலமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மாவுடைய கணவர் அபூ சலமா மௌத்தாயிட்டார். நேராக ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா வந்தாங்க, என் கணவரை போல ஒரு கணவர் இனிமேல் எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை, அவ்வளவு அந்நியுன்யமாக நாங்கள் வாழ்ந்தோம், என் கணவர் எனக்கு எல்லாமுமா இருந்தார், சீதேவியான மனுஷன், அல்லாஹ் தஆலா அவரை கூட்டிகிட்டு போயிட்டானே, எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மனவேதனையை வெளிப்படுத்தினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாத, அல்லாஹ்ட்ட துவா செய்யி, அல்லாஹ்ட்ட இதை விட அழகிய பகரத்தை கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. உம்மு சலமா அம்மா தொடர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அதன் விளைவு என்ன தெரியுங்களா?
உம்மு சலமா அம்மாவுடைய முந்திய கணவரை விட இரண்டாவது கணவர் ஒருவர் கிடைத்தார். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சாங்களே அந்த அம்மா, அபூ சலமாவை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அந்தஸ்து பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா அம்மா அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு நிம்மதியா சந்தோஷமா சுபிச்சமா வாழ்ந்தாங்க. சாதாரணமான இருந்த நபி தோழி உம்மஹாத்துல் மூமீன், மூமீன்களுக்கெல்லாம் அன்னை என்ற அடைமொழியோடு அவர்கள் வாழ முடிந்தது என்றால், கஷ்டம் வரும் பொழுது புலம்பாத, முதல்ல அல்லாட்ட விடு, அல்லாட்ட கேளு. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகத்தை தருவான். அந்த துவாவும் கூட எப்படி கேட்கணுமா? சும்மா வந்த மூலமெல்லாம் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? ஐயப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அர்ஹமுர் ராஹிமீன் சொன்னாங்க. யா அல்லாஹ், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் ரஹ்மானே, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வை. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வை புகழணும். அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அல்லாஹ் விரும்புகிற மாதிரி புகழணும். அல்லாஹ் எப்படி விரும்புவான் தெரியலைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்துருக்குறான். எதை கேட்கணுமா? யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற வார்த்தையை முற்படுத்தி கேட்கணும். அது ஒன்று மவுட் ஆயிட்டாலும் சரி, அல்லது வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டாலும் சரி, நோய் நோக்காடு வந்துட்டாலும் சரி, இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த எந்த சூழலில் நமக்கு சிரமம் வந்தாலும் துவா கேட்கும் பொழுது யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்து தேவையை கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஹாக்கிமில் தர்கீப் நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் துஆ செய்யும் பொழுது ஆரம்பத்தில் யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனே அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஒருத்தன் துஆ செஞ்சான்னு வைங்களேன். துஆ செஞ்சுட்டா அவனோட சேர்த்து ஒரு மலக்கு அல்லாஹ் சாடிடுவானா. ஒரு மலக்கு அல்லாஹ் சாடி அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரா இப்படி, அதாவது இன்ன அர்ஹமர் ராஹிமீன், நிச்சயமா அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் தான். கத் அலைக்க, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வை உன் மேலே பட்டுருச்சுப்பா, அல்லாஹ் உன்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அதாவது நீ எதை வேண்டாலும் கேளுன்னு யாரு சொல்லுவான்? மலக்கு சொல்லுவாராம். அப்படி சொல்ற மலக்கு அல்லாஹ் நம்மோட சாட்டிடுவான். அப்போ மலக்கே சொல்றாரு, நீ கேட்டுட்ட, அல்லாஹ்வை புகழ்ந்துட்ட, இப்போ நீ எதை வேண்டாலும் கேளு, எல்லாம் அல்லாஹ் தருவான் அப்படின்னு ஒரு மலக்கே சொல்லுவாராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு துவா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதே வார்த்தையை, அதாவது சல் ஃபக்கத் நபரல்லாஹ் இலை, அல்லாஹ்வுடைய பார்வை மேலே திரும்பிருச்சு, அல்லாஹ் உன்னை உத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அல்லாஹ் பார்த்தானா என்ன அர்த்தம்? கேளுடா தர்றேங்கிறான், இப்போ கேளு அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கேளு, கேட்குற துவாவை கூட இப்படி தான் கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, துவா சாதாரணமானதில்லை. அத்துவாஉல் முஹ்குல் இபாதா, இபாதத்துக்கெல்லாம் மூளை மாதிரி துவா. நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இஅ்திகாஃப் வைக்கிறோம், என்னென்னமோ வைக்கிறோம்ல இபாதத்துன்னு சொல்லி நிறையா, இறை வணக்கம் சொல்லி. இந்த இறை வணக்கத்துக்கெல்லாம் மூளை மனுஷனுக்கு மிகவும் அவசியமானது என்னங்க? தலையில் இருக்க மூளை இல்லையா? அதாவது ராஜ உறுப்பில் அது முதலான உறுப்பு இல்லையா? ராஜ உறுப்புன்னு சொல்கிறோம் தமிழில். எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு மூளை. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது இந்த அனைத்து இபாதத்தையும் விட துவா, பிரார்த்தனை. அந்த துவாவை நாம் முறையாக கேட்டோன்னு சொன்னால் ஐயப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிட்டனாக நிறைய தந்த மாதிரி, உம்மு சலமா அம்மாவுக்கு ரிட்டனாக நிறைய தந்த மாதிரி அல்லாஹ் நமக்கும் தருவான். ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லா இப்படி சொல்லி கொடுக்குறாங்களே, எப்படி கேட்கணும்? 3 முறை அவங்க சொன்னாங்க. அடுத்து இவங்க சொல்கிறாங்க, அதாவது யாரேனும் ஒரு மனிதர் சஜிதாவில் விழுந்து 7 முறை இந்த வார்த்தையை சொன்னால் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு 7 முறை சொல்லிட்டு அவர் துவா செஞ்சார்னா அல்லாவே சொல்லுவானா ஹா அப்படின்னு. ஒரு பேருக்கு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், ஹா எப்படி கேட்குறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஹமர் ராஹிமீன், ஆமாப்பா நீ எதிர்பார்த்த கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் நான் தான் பெரிய கிருபையாளன். சல் ஹாஜத்தக், நீ எதை வேண்டாலும் கேளு, உன் ஹாஜத்தை, உன் தேவையை, சின்னது பெருசு எதாக இருந்தால் நான் உனக்கு பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாவே கேட்குறான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நம்ம அதை கேட்க தவறக்கூடாதா இல்லையா? நம்முடைய துவாவில் முதல்ல ரசூல்ல விட செலவன், அடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறது
யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தயாராக கொடுக்க ரெடியாக இருக்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த மாதிரி தயாராக இருக்கிறான். நாம் தான் எப்படி துவா செய்து முதல்ல கற்றுக்கணும். ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனமும் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவரவர்கள் சிந்தனையை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடு மாறலாம். ஒவ்வொரு ஆளுக்கு அல்ல ஒரு சிந்தனை அறிவாற்றலை தரான் இல்லையா. ஒரு வசனம் பல கருத்தை சொல்லுகும். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனை நாமும் போதினால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து முதலில் விடுபடலாம், அடுத்து அழகிய பகரம் பன்மடங்காக கிடைக்கப்பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அனுதினமும் அவன் விரும்பும் வகையில் துஆ செய்து நாம் விரும்பும் வகையில் அவனிடத்தில் நிறைய அருள் வளங்களை பெற்று அதற்கு நன்றி பாராட்டி வாழும் நல்ல மனிதர்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.